எகிப்தை விட்டு எப்படி புறப்பட்டாங்களாம்? எகிப்தில் ஆளோட்டிகள் வேலையும் டபுள் ஆக்கிட்டான், அடிக்கிறான். இவங்க வேலையெல்லாம் என்ன வேலை? செங்கல், மண்ணை மிதிக்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மிதிக்கணும். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மிதித்து பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக சேரு. அப்புறம் மண்ணை மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். மண்ணை தண்ணியை போட்டு மிதிக்கணும். அப்புறம் அடுத்த அளவுக்கு கொண்டுட்டு போகணும். இதாயா மிதிச்சு சொல்லுங்கள், எப்படி என்ன ஆகும்? நின்னாவே உங்களை ஒரு காமணர் நின்னாவே டக்குன்னு உட்காந்துக்கிறீங்க. சபையில் எல்லாம் எழுந்து கர்த்தரை ஆராதிப்போம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆளை பார்த்தா டக்குன்னு அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க, இல்லை ஐயா உட்காந்துக்கிறாரு. இவன் பாரு என்ன உபத்திரவப்படுத்தினாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்க முதுகை குனிய பண்ணினான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எகிப்தை விட்டு அவர்கள் புறப்படும் போது அணி அணியா மார்ச்சிங். பார்த்துக்கிறீங்களா? மார்ச்சிங் இப்படியா பண்ணுவான்? மார்ச்சிங் எப்படி பண்ணுவான்? அப்படிதாயா புறப்பட்டான். அணி அணியாய். அன்றைய தினமே, பவர்ஃபுல் வேர்டு, அன்றைய தினமே தேவன் அவர்களை அணி அணியாய் புறப்பட பண்ணினார். மேல இருந்து தூதர்கள்லாம் பார்த்தாங்க, எப்பா தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கியா அப்படின்னு மேல இருந்து எல்லாம் கை தட்டுறாங்க. டாடி பெருமையா பார்த்துட்டு இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் கடந்து போன கஷ்டம், நஷ்டம், வேதனை. அவர் முத என்ன சொன்னார்? உன் கூக்குரலை கேட்டேன், உன் வேதனையை பார்த்தேன், நான் இறங்கிட்டேன் அப்படின்னாரு. இப்போ அணி அணியாக எகிப்தை விட்டு வெறுமையாய் போனார்கள். ஆனால் பொன்னோட வெள்ளியோட பொருளோட அவர்கள் புறப்பட்டார்கள். அங்கே செங்கலை உண்டாக்குறதுக்கு சேர என்ன பண்ணான்? மிதிச்சுக்கிட்டே இருந்தாயா. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கால், உடன்படிக்கைக்கு ஜனத்தை ஆசீர்வாதத்தை சொல்றேன். யாருக்காவது கால் வீங்கி இருக்கா? இப்ப கர்த்தர் ஹீலிங்கை கட்டளை எடுக்கிறார். எப்பா நோமர் சொல்லி டேக் த ஹீலிங். உன் பகுதி, உன் சரீரத்தின் எல்லா பகுதியிலும் நீ உடன்படிக்கையின் குமாரனும் குமாரத்தியுமாய் இருக்கிறார். கர்த்தர் இப்போதே தன்னுடைய வார்த்தை அனுப்பி உன்னை சுகப்படுத்துகிறார்.